அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாக உங்கள் யாருக்கும் வாழ்த்துதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வகையான படகுகள், 3 levels ஆஃப் போட் என்கிற தலைப்பிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கெனசரேத் கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நிற்கிற 2 படகுகளை அவர் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஜீசஸ் saw 2 boats standing by the lake. ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, he noticed 2 empty boats at the water's edge. அந்த கடற்கரையில் பக்கத்திலே கரையிலே வெறுமையான 2 படகுகளை கர்த்தர் கண்டார். ஸோ முதலாவது அந்த படகு எப்படி இருந்தது? எம்டி. இட் வாஸ் அன் எம்டி. அது வெறுமையான படகு. நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரங்களில் இயேசு இல்லாததுனால தான் வெறுமையாகத்தான் கடற்கரையில் இருக்குது, உலகத்தில் இருக்கிறது. கவலைகள், பயங்கள், சோர்வுகள், அழுத்தங்கள், பிரிவினைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், இவர் எல்லாமே கடற்கரையில் நம்முடைய படகை வெறும் படகா மாற்றி வச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த படகை நிரப்புகிறதற்கு என்னெல்லாமோ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம முயற்சி பண்றோம். பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில 2 வகையான எம்டினஸ் உண்டு. there are 2 kinds of emptiness in everyone's life. ஒன்று ஃபேக்ட் லெவல், இன்னொன்று ஃபீலிங் லெவல். ஃபேக்ட் அப்படின்னா உண்மையாக ஒரு வெறுமை, உணர்வில் ஒரு வெறுமை. இப்போ ஃபேக்ட் லெவல் அப்படின்னா என்னது? ரியலி வி டோன்ட் ஹவ் எனி மணி, எனி டேலண்ட்ஸ், ஆர் எனி பீப்புள், எனி இன்ஃப்ளூயன்ஸ், எனி பேக்கப். நம்ம ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை, ஆட்கள் இல்லை, குடும்ப பின்னணி இல்லை, பொருட்கள் இல்லை, செய்கிற எதுவுமே வாய்க்கல. அது ஃபேக்ட், உண்மை. உண்மையில எதுவுமே இல்லை, இதனால ஒரு வெறுமை. இன்னொரு வெறுமை எல்லாமே இருந்தாலும் உணர்வில் ஒரு வெறுமை. என்ன? தோ வி ஹவ் எவ்ரிதிங் ஆர் வி ஹவ் மெனி, வி ஃபீல் எம்டினஸ் இன் அவர் எமோஷன்ஸ். சுற்றி எல்லாரும் இருந்தாலும் ஒரு தனிமை, சுற்றி எல்லாரும் இருந்தாலும் பணம் இருந்தாலும் பணம் இல்லைங்கிற உணர்வு, காரியங்கள் இயற்கையாக நடந்தாலும் நடக்காம போயிருமோங்கிற பயம், இப்படி நிறைய விதங்கள்ல எம்டி. ஸோ ஃபேக்ட் லெவல், ஃபீலிங் லெவல். உண்மையான உணர்வு ஒரு காரியம், உணர்விலே ஒரு காரியம். ஆனா இந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவே கொடுக்க முடியாது. ஸோ மனுஷன் என்ன பண்றான்? பணத்தை வைத்து சந்தோஷத்தை வாங்கணும்னு நினைக்கிறான், அது முடியல. கடுமையாக வேலை பார்த்து, ஒர்க்கஹாலிக்ஸ், கடுமையாக வேலை பார்த்து வேலையிலே நேரத்தை செலவழிச்சு அதில் ஒரு திருப்தி வரும்னு நினைக்கிறான். பட் அவன் வேலை வேலை வேலைன்னு போகிறதுனால சரீரம் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும், மற்ற இது பாதிக்கும். சரி, இதெல்லாம் மாயை. உலகத்தில் சந்தோஷமாக இருப்போம், குடிப்போம், புசிப்போம், வாழ்க்கை சந்தோஷமாக செலவழிப்போம். அதுலேயும் போய் பார்த்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? வருதை பார்க்குறோம். பாஸ்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியல் வல்லுநர் சொல்கிறாரு, there is a vacuum in everyone's heart which can be filled only by God. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் நிரப்பப்பட முடியும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் எம்டினஸ் இருக்கும், whenever you feel that you are empty, whether it is fact or feeling, you come to Jesus or allow Jesus to get into your boat. இயேசு எப்போ நம்ம படகுல ஏறுறாரோ அப்போதான் அந்த எம்டினஸ் என்ன செய்யும், போகும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெறுமையை அனுபவிக்கிறீங்க. வெறுமை, சோர்வினால் வருகிற வெறுமை, என்ன, தற்கொலை எண்ணங்களினால் வருகிற வெறுமை, தனிமை உணர்வுகளினால் வருகிற வெறுமை, வீடுகளில் நடந்திருக்கிற ஏதோ ஒரு சம்பவத்தினால் வருகிற ஒரு வெறுமை என்று பலவிதமான வெறுமையின் வழியாக நீங்க கடந்து போயிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் படகு வெறுமையாக இருக்கலாம், ஆனால் அதில் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நாம் ஏற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இயேசு அந்த படகை பார்த்துட்டு என்ன பண்ணாரு? நீங்க பாருங்க, அப்பொழுது இயேசு 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சரி, இந்த வெறும் படகை எத்தனையோ பேர் பார்த்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. ஆனா இயேசு அந்த வெறும் படகை பார்த்தார், அதிலே ஏறினார்.
அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அது சீமோனுடையதா என்ன இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை கரையிலிருந்து கொஞ்சம் சற்றே தள்ளி கொண்டு போகும்படி கட்டளையிட்டு அதுல ஏறி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார். ரெண்டாவது ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், எஃபெக்டிவ் போட். வெறுமையான இந்த எம்டி போட் பிகேம் அன் எஃபெக்டிவ் போட். வெறுமையான படகு இப்போ கொஞ்சம் வல்லமையான படகா ஆயிடுச்சு. ஏன்? இயேசு ஏறிட்டாரு. இதுல ரெண்டு காரியங்கள் நடந்தது நீங்க கவனிக்கணும், ரெண்டு ஆழமான சத்தியங்கள். ஒண்ணு, இயேசு அந்த படவில் ஏறினார். எந்தெந்த படகு வெறுமையா இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் இயேசு ஏறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அது வல்லமையான படகாய் மாறுகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, அது கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். உங்க படகு கரையில நிற்கிற வரை, உலகம் என்கிற கரையில் நிற்கிற வரை, பாவம் என்கிற கரையில் நிற்கிற வரை, சாபம் என்கிற கரையில் நிற்கிற வரை, இச்சை என்கிற கரையில் நிற்கிற வரை, உலகத்தின் பிடிப்பு என்கிற கரையில் நிற்கிற வரை அந்த போட்னால, அந்த வாழ்க்கையினால ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது, வராது. அதனால இயேசு என்ன பண்ணாரு, கரையிலிருந்து சற்றே தள்ளி கொண்டு போ என்று அவர் சொன்னார். He asked Simon to put out a little from the land. இதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்றோம். நீங்க வெறுமை வரும்பொழுதெல்லாம் வெறுமையவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிசாசு கொண்டு போயிடுவான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை உள்ள ஏத்துனது மட்டும் கிடையாது, உலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வரும். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, இருளிலிருந்து, நம்ம சோர்ந்து போக மனிதனிடத்திலிருந்து, உலக கண்ணோட்டத்தில் இருக்கிற பொழுதுபோக்குகளில் இருந்து, இப்படி எல்லாத்திலிருந்து கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், தள்ளி வரணும். செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்டு, செப்பரேஷன் ஃப்ரம் சின் அண்ட் கர்சஸ், செப்பரேஷன் ஃப்ரம் ஈவில் அசோசியேஷன், எல்லாம் பைபிள்ல ஆண்டவர் வசனத்தை அழகா சொல்லி இருக்கிறார். இது அந்த உலகம், மாமிசம், இச்சை, தீமையான மனிதர்கள், இது எல்லா இடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியே வரணும், சற்றே தள்ளி. அது ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்கு. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். வெளிப்புறமான பிரித்தெடுத்தல், உள்ளான பிரித்தெடுத்தல். பழைய பெந்தெகோஸ்தே பரிசுத்தவான்கள் இந்த எக்ஸ்டர்னல் செப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இன்டர்னலுக்கு இருந்துச்சு, இல்லை நம்ம சொல்லலை. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்ன, உனக்கு இன்டர்னலா செப்பரேஷன் வரும், அதாவது உள்ள நீ பிரிக்கப்பட்டனா அது வெளியே தெரியணும். அதனால தான் பெந்தெகோஸ்தேல வெள்ளை ட்ரெஸ் போடணும்னு சொன்னாங்க, நகையை கழட்டணும்னு சொன்னாங்க, ஆடம்பரத்துக்கு செலவழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, எளிமையா வாழணும்னு சொன்னாங்க. ஏன்? நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் வெளிப்பாடு தான் இவைகள் எல்லாம். சொன்னா ஃபைன், அது இருக்கணும். ஆனா உள்ள மாறாம வெளியே மட்டும் மாறி இருந்தா வேஸ்ட். உங்க படகு ஒரு வல்லமையான படகா மாறணுமா, உள்ளேயும் புறம்பேயும் அது பிரித்தெடுக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஸோ வெளியே தெரிகிறபடியான பழைய பாவங்கள், மனிதர்கள், இச்சைகள், சினிமாக்கள், என்ன பொழுதுபோக்குகள், ஆடம்பரங்கள், அரைகுறை ஆடைகள், இவங்க எல்லாவற்றிலிருந்து பிரித்து எடுத்து வரணும். இவங்க எல்லா இடத்துல இருந்து வரணும். ஆனா உள்ள என்ன செய்யணும், நம்முடைய மனநிலைமை, நம்முடைய சிந்தை, இதுலையும் பிரித்தெடுக்கப்படணும். பி செப்பரேட்டட் இன் யுவர் ஆட்டிடியூட் as well as யுவர் தாட் ப்ராசஸ், அதுலையும் பிரித்தெடுக்கப்படணும். ஸோ உள்ளேயும் வெளியேயும் நம்ம பிரித்தெடுக்கப்படும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது, ஆண்டவர் இந்த படகை அவர் ஏறினதற்கு அர்த்தம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஸோ படகு வெறுமையா இருந்தது, பரிதாபமாய் வலையை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு ஏறினார், கரையிலிருந்து சற்றே தள்ளி கொண்டு போகும்படி கட்டளை கொடுத்தார். அதெல்லாம் அவங்க கரெக்டாக செஞ்சாங்க. நம்ம நேரத்தில் நினைக்கலாம், நாங்கள் கிறிஸ்தவம் தானே, இத்தனை ஆண்டுகள் சர்ச்சுக்கு போயிட்டு தானே இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையில் இருக்க தானே செய்கிறாரு. செக் பண்ணுங்க, உண்மையிலே ஆண்டவரை படகுல தான் ஏற்றி இருக்கிறோமா அல்லது ஏத்துறன்னு சொல்லி இறக்கி விட்டோமான்னு யோசிங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் ஏற்றுற மாதிரி ஏற்றி இறக்கி விட்டுருவோம், அவருக்கு நிரந்தர இடத்தை கொடுக்க மாட்டோம். எங்கே அநியாயங்களும் பாவங்களும் சாபங்களும் அறியாமைகளும் மூட நம்பிக்கைகளும் விக்கிரக ஆராதனைகளும் கர்த்தர் அருவருக்கிற பாவங்களும் பெருகி இருக்கும் பொழுது அங்கே இயேசு இருக்க மாட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சீமோன்ட்ட சொன்னார், சீமோ அதை ஓம் படகாப்பா, தள்ளி கொஞ்சம் போட்டுனார். ஏறிக்கலாமா? ஐயா ஏறுங்கண்ணா, தள்ளி கொண்டு போப்பா. உடனே தள்ளிட்டு என்ன செஞ்சாரு, அவர் போனார். நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்கிற படகு, அதில் ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு பிரதானமான இடத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவர் மீதி எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், அவர் பாற்றுக்கொள்கிறார். ஸோ இயேசுவை ஏற்றுவோம், இயேசுவுக்கு நிரந்தர இடம் கொடுப்போம், கரையிலிருந்து சற்றே தள்ளுவோம். நேரம் எடுத்து நம்ம வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவத்துக்கு என்ன செய்யணும், வரணும். பாருங்க, இந்த பிரித்தெடுக்கப்படுதல் உடனே நடக்காது. ஒன்று பொசிஷன், இன்னொன்று ப்ராசஸ்.
ப்ரொக்ரஷன் ரெண்டுமே உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிமிஷத்துல உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறோம். பை பொசிஷன், நிலைமையின்படி பிரித்தெடுக்கப்படுதல். பட் அது நிரந்தரம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான். பட் அது தொடர்ந்து போகணும். ப்ராக்ரஸ் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ரொம்ப கவனிக்கிற அந்த வார்த்தை, தன் சிலுவை வெறுத்து அனுதினமும். எவ்ரிடே யூ டினை யுவர் செல்ஃப் அண்ட் டேக் அப் யுவர் கிராஸ், யூ தென் ஃபாலோ மீ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளை வெறுக்க, ஆண்டவரே இந்த நாளில் எங்களை வெறுக்க கிருபை தாரும், நீர் அருவருக்கதை விட்டு வெளியே வர எங்களுக்கு கிருபை தாரும், உங்க பிரியமில்லாதவைகளை நாங்களும் வெறுத்து விட கிருபை தாரும், நீர் தள்ளி வைக்க சொன்னதை தள்ளி வைக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும், நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்கு வர கிருபை தாரும் ஆண்டவர்னு கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே இருளையும் வெளிச்சத்தையும் பிரிப்பார், பூமியும் வானத்தையும் பிரிக்கிறார், அவிசுவாசியும் விசுவாசியும் பிரிக்கிறார், திருச்சபையும் உலகத்தையும் கர்த்தர் பிரிக்கிறார். என்ன ஆண்டவர் தெளிவாக பிரித்து வைத்திருக்கார். ரெண்டு ஒன்னோடு ஒன்று கலக்கக்கூடாது. ஏன்னா பவுல் மூலமா அழகா சொல்லி இருக்கிறார், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வெறுமையான படகு வல்லமையான படகா என்ன செய்யணும், மாற வேண்டும் என்றால் இயேசுவை படகில் நிரந்தரமாய் வைக்க வேண்டும். நாம் உலகத்தின் கரையிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், தள்ளி போக வேண்டும். நீங்க 6ஆம் 7 வசனத்தை பாருங்க. ஆண்டவர் இந்த படகுல உட்கார்ந்து தான் பேசுறாரு. அதுவரை வெறுமையா இருந்தது. இப்ப அவர் ஏறினோன்னு அது ஏன் எஃபெக்டிவ்னு சொல்றோம், பேசுறார், போதகம் பண்றார். இந்த போதகத்தை கேட்டு ஒருத்தர் வாழ்க்கை மாறுது, ஒருத்தருக்கு பிசாசுல இருந்து விடுதலை, ஒருத்தருக்கு கண்ணு பார்வை அடைகிறது, ஒருத்தர் நடக்க முடியாது நடக்கிறான். எத்தனையோ எண்ணற்ற ஜனங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதனாலதான் வெறுமையான படகு அது வல்லமையான படகாய் மாறினதுன்னு சொல்றோம். அடுத்து என்ன நடந்தது பாருங்க. பேசி முடிச்சோன்னா ஆழத்துல தள்ளி கொண்டு போன்னு சொன்னார். அப்ப பேதுரு சொல்றாரு, ஐயரே ராத்திரி முழுவதும் நாங்க கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று அவர்கள் போய் வலைகளை போடும்போது என்ன நடந்தது, அவர்கள் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 3வது நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி போட், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட போட்டை மாறிடுச்சு. அது வெறுமையாக இருந்தது உண்மை. இயேசு ஏறி கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி போன பின்பு அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது உண்மை. எஃபெக்டிவ் போட்டா மாறுச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ வெறும் எஃபெக்டிவ்னஸோட நிக்க போறதில்ல, யூ ஆர் கோயிங் டு see எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஈவெண்ட்ஸ். இப்ப தள்ளிட்டு போ, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுனாரு. பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே இப்பதான் வந்திருக்கு இந்த போட்டு, ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிச்சோம், வந்து இந்த கடலை இத்தனை ஆண்டுகளை மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், இது மாதிரி நடந்தது இல்லை, ஆனா ஒரு மீன் கூட எங்களுக்கு என்ன செய்யல, அகப்படல ஆண்டவரே, அதனால நாங்க போகல அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அந்த போட் வந்து எஃபெக்டிவ்னஸோட நின்றுருக்கும், எக்ஸ்ட்ரா ஆர்டினரிக்குள்ள போயிருக்காது. ஆனா பேதுரு சொன்னாரு, ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் போகிறோம். போனாரு, இயேசு போட சொன்ன இடத்துல வலைய போட்டாரு, படகுகள் அமிலத்தக்கதான மீன்களை அவர்கள் என்ன செய்தார்கள், பிடித்தார். ஸோ நம்ம வாழ்க்கையில அந்த எம்டினஸ்ல இருந்து எஃபெக்டிவ்னஸ்க்கு வரணும், எஃபெக்டிவ்னஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஈவெண்ட்ஸ்குள்ள நம்ம வரணும். அது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தில் வெறுமையா இருந்தோம், தனிமையில் இருந்தோம், சோர்ந்து போய் இருந்தோம், பிரயோஜனமற்று போய் இருந்தோம். ஆனால் என்றைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்தேறோம், என்றைக்கு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாங்கள் பிரயோஜனப்பட ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கை மூலமாய் அநேகருக்கு நீர் போதகங்களை கொடுத்தீர், எங்கள் மூலமாய் விடுதலை கொடுத்தீர், எங்கள் மூலமாய் திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்கள் மூலமாய் ஏக்கங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி கொடுத்தீர், உமக்கு சேவை செய்கிற பாக்கியங்களை கொடுத்தீர். ஆனால் அவைகளோடு கூட நாங்கள் நின்று விடக்கூடாது. அதற்கு அடுத்த கட்டம் 2 படகுகளும் அமிலத்தக்கதான ஆசீர்வாதங்களை பார்க்க விரும்புகிறோம். இயேசுவை ஏற்றிக்கொண்டு நீங்க போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரை பார்க்காத அளவுக்கு நிரம்பி வழிகிற அளவிற்கு, கூட்டாளிகளுக்கு சைகை காண்பித்து அவர்கள் வந்து உதவி செய்கிற அளவிற்கு படகுகள் கர்த்தர் மீனை நிரப்பினார். எந்த கடல்ல ஒரு மீனும் கிடைக்காத கடல்ல, ராத்திரி ஒன்றும் கிடைக்கல, பகல்ல சூழ்நிலை தலைகீழாக மாறினது. அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள், மற்றவர்கள் வந்து அந்த ஆசீர்வாதங்களில் பங்கு எடுக்கிற அளவிற்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். அதற்கு நம்ம எக்ஸ்ட்ராடினரி போட்டை மாறணும். அது சொல்லி ஜெபம் கண்ணில் மூடி, ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக இருந்தோம், உணர்வுகளிலே சோர்ந்து போயிருந்தோம், எங்கள் வாழ்க்கையில நீர் வந்து வெளிச்சத்தை கொடுத்தீர், கரையிலிருந்து சற்றே தள்ளி போய் என்று சொல்லி எங்களை ஒரு வல்லமையுள்ள படகா எஃபெக்டிவ் போட்டா மாற்றினீங்க. ஆண்டவரே
எங்கள் மூலமாய் அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு சந்தோஷம், அநேகருக்கு போதனை, அநேகருக்கு உயர்வு, அநேகருக்கு நித்திய வாழ்க்கையை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் படகுகள் இதுவரை பார்க்காத அளவிற்கு நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை அன்றைக்கு பேதுருக்கு செய்தது போல எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள், அநேகர் வந்து அந்த ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள், திருச்சபைகள் ஊழியங்கள் வந்து பங்கெடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர்களுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். நேரே மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.